ஹலோ வியூவர்ஸ், ஃபியூச்சரில் டாக்டர் ஆக போகிற ஒரு பையனோட ஜாதகத்தை ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் ஃபியூச்சரில் டாக்டர் ஆக போகிற ஒரு பொண்ணோட ஜாதகத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற உதாரண ஜாதகத்தை பாருங்கள். இது ஒரு பொண்ணோட ஜாதகம். இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா லக்னம், விருச்சிக லக்னம். லக்னத்துக்கு 3ல் சந்திரன், 4ல் சனி, மூலத்திரிகோண பலத்தில் உள்ள சனி, 5ல் ராகு, 7ல் குரு செவ்வாய், 10ல் சூரியன், மூலத்திரிகோண பலத்தில் உள்ள சூரியன், புதன், சுக்கிரன், 11ல் கேது. இந்த பொண்ணோட ஜாதகத்துல பிரதானமா என்னென்ன யோகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பௌர்ணமி யோகம், 2வது பாத்தீங்கன்னா சசமகா யோகம், 3வது குருமங்கள யோகம், 4வது ஆதித்ய யோகம். இந்த 4 யோகமும் இந்த பொண்ணோட ஜாதகத்துல பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கு. இந்த பொண்ணு பிறந்தது பூர்ண பௌர்ணமி திதி அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருக்கு. ராசி கட்டத்துல பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் ரெண்டுமே சஷ்டாஷ்டகமா இருக்கும். ஆனா டிகிரி படி பாத்தீங்கன்னா அன்னைக்கு பௌர்ணமி, பூர்ண பௌர்ணமி திதி. இந்த விருச்சிக லக்னத்துக்கு பாக்கியாதிபதி சந்திரன் 3ஆம் பாவகத்துல திக்பலத்துக்கு பக்கத்துல பௌர்ணமி திதியில பிரகாசமான அமைப்புல இருக்கிறது அபாரமானது. 4ஆம் பாவகத்துல சனி மூலத்திரிகோண பலத்துல சசமகா யோகத்துல இருக்கு. ஆனா காரக ரீதியில சூரியன் சனி 2 பேரும் ஒருத்தரை பார்க்க கூடாது. இது ஒரு மைனஸ். இந்த ஜாதகத்துல 7ஆம் பாவகத்துல பாத்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கள யோகத்துல இருக்கு. அதுவும் லக்னாதிபதி செவ்வாயும் 5ஆம் அதிபதி குருவும் சேர்ந்து இருக்கிறது நல்ல விஷயம். இந்த குருமங்கள யோகம் லக்னத்தை தொடர்பு கொள்றது அபாரமானது. 10ஆம் பாவகத்துல 10ஆம் அதிபதி சூரியன் மூலத்திரிகோண பலத்துல இருக்காரு. அது மட்டும் இல்லாம திக்பலமாவும் இருக்காரு. 10ஆம் அதிபதி சூரியன் மூலத்திரிகோண பலத்துல, அதாவது நேரடி ஸ்தான பலத்துல இருக்கிறதுனால இது ஆதித்ய யோகம். ஸோ இந்த பொண்ணோட ஜாதகத்துல 4 யோகம் அபாரமா இருக்கு. இந்த பொண்ணுக்கு லக்னத்தை செவ்வாய், சனி, குரு இந்த 3 கிரகமும் பார்க்குது. லக்னாதிபதி செவ்வாயும் 5ஆம் அதிபதி குருவும் லக்னத்தை பார்த்து பலப்படுத்துது. லக்னாதிபதி செவ்வாய் லக்னத்தை பார்க்கறதுனால இந்த பொண்ணுக்கு கோபம் அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் வேகமா செஞ்சு முடிக்கும். தைரியம் அதிகமாவே இருக்கும் இந்த பொண்ணுக்கு. 5ஆம் அதிபதி குரு லக்னத்தை பார்க்கறதுனால நல்ல சிந்தனை, தெளிவான சிந்தனை இந்த பொண்ணுக்கு உண்டு. லக்னத்தோட இந்த குருமங்கள யோகம் தொடர்பு கொள்றதுனால இந்த பொண்ணுக்கு லைஃப்ல முன்னேற்றம் உண்டு. அதே சமயம் 4ஆம் அதிபதி சனி லக்னத்தை பார்க்கறதுனால இந்த பொண்ணுக்கு பிடிவாத குணமும் அதிகமாவே இருக்கும். 4ஆம் பாவகத்துல 4ஆம் அதிபதி சனி மூலத்திரிகோண பலத்துல இருக்கிறதுனால வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை எல்லாம் இந்த பொண்ணுக்கு உண்டு. இதே சனி 3ஆம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால இந்த பொண்ணுக்கு தைரியம் அதிகமாவே இருக்கும். 10ஆம் பாவகத்துல 10ஆம் அதிபதி சூரியன் மூலத்திரிகோண பலத்துல இருக்காரு. அதுவும் திக்பலமாவும் இருக்காரு. இந்த அமைப்பால இந்த பொண்ணுக்கு ஆளுமை திறன் நேச்சுரலாவே இருக்கும். தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். 10ஆம் அதிபதி 10லே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த பொண்ணுக்கு பதவி உயர்வு, அந்தஸ்து இதெல்லாம் உண்டு. இந்த பொண்ணோட ஜாதகத்துல சூரியன் 10ஆம் பாவகத்துல மூலத்திரிகோண பலத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு. செவ்வாய் 7ல கேந்திர பலத்துல குருவோட தொடர்புல இருக்கு. கேது 11ஆம் பாவகத்துல குருவோட பார்வையில இருக்கு. ஸோ இந்த பொண்ணுக்கு மருத்துவத்தை குறிக்கிற சூரியன், செவ்வாய், கேது இந்த 3 கிரகமும் பலமா இருக்கிறதுனால இந்த பொண்ணு ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு பிரகாசமா இருக்கு. இந்த பொண்ணு பிறக்கும் போது பாத்தீங்கன்னா செவ்வாய் தசா குரு புத்தி. இப்போ நடப்பு பாத்தீங்கன்னா செவ்வாய் தசால சனி புத்தி, அதாவது லக்னாதிபதி தசா இந்த பொண்ணுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 5ஆம் பாவகத்துல உள்ள ராகு தசா நடக்கும். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி குரு தசா, அப்புறம் 4ஆம் அதிபதி சனி தசா. சனி தசா இந்த பொண்ணுக்கு ராசிநாதன் வேற. ஸோ தொடர்ச்சியா ஓரளவுக்கு நல்ல தசை அமைப்புகள் இந்த பொண்ணுக்கு வருது. 58 வயசு வரைக்கும் ஓரளவு நல்ல தசை வருது. அதனால இந்த பொண்ணுக்கு வாழ்க்கையில 58 வயசு வரைக்கும் ஒரு நல்ல growth இருக்கு. இந்த பொண்ணுக்கு ராகு தசா 5ஆம் பாவகத்துல இருந்து நடக்கும். 5ஆம் பாவகம் குருவோட பாவகம். அதனால இந்த பொண்ணு ராகு தசால படிப்பை நல்லபடியா முடிக்கும். இந்த பொண்ணு எப்போ டாக்டர் ஆவான்னு பாத்தீங்கன்னா குரு தசா குரு புத்தி, அதாவது 5ஆம் அதிபதி தசா 5ஆம் அதிபதி புத்தியில டாக்டர் ஆவா. எதனாலன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி குரு செவ்வாய், லக்னாதிபதி செவ்வாயோட சேர்ந்து குருமங்கள யோகத்துல அபாரமான அமைப்புல இருக்கு. 5-1 கனெக்ஷன் இங்க இருக்கு. ஸோ இந்த பொண்ணு 5ஆம் அதிபதி குரு தசா 5ஆம் அதிபதி குருவோட புத்தியிலேயே டாக்டர் ஆகும். குரு வாங்கின சாரம் பாத்தீங்கன்னா பாக்கியாதிபதி சந்திரன், அதாவது பௌர்ணமி சந்திரனோட சாரம். ஸோ இந்த பொண்ணுக்கு குரு தசா குரு புத்தி காலம் மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு என்ட்ரி கொடுக்கும். அதாவது இந்த பொண்ணு 2047ல் ஒரு டாக்டர் ஆவா.
அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு வரப்போற தசா பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி சனி தசா. சனி பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு ராசிநாதன் வேற. ஸோ இந்த பொண்ணுக்கு ராசிநாதன் தசாவும் அபாரமாக தான் இருக்கும். மகர ராசிக்கு ராசிநாதன் சனி தசா ஒரு அபாரமான தசா. ஸோ சனி தசாலே இந்த பொண்ணுக்கு மெடிக்கல் ப்ரொஃபஷன் கண்டினியூ ஆகும். இந்த பொண்ணோட ஜாதகத்தில் உள்ள ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி சூரியன் ரெண்டுமே சமசப்தமமா ஒருத்தர் பார்ப்பாங்க. இது காரக ரீதியில ஒரு நெகட்டிவான அமைப்பு. அதே மாதிரி 5ஆம் பாவத்துல ராகு இருக்கிறதும் 7ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கிறதும் காரக ரீதியில மைனஸான அமைப்பு தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.